ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை எச்சரிக்கும் விதுர நீதி. ஒருத்தன் ஒரு பெருங்காட்டுக்குள்ள நுழைந்தான். எவராலுமே சுலபமாக நுழைய முடியாத காடு அது. அங்கு போன அந்த மனுஷன் நன்றாக சுற்றுமுற்றும் பார்த்தான். சிங்கம், புலி, கரடி முதலான ஆபத்தான மிருகங்கள் கூட்டம் கூட்டமாக அங்கிருந்தது. ஒரே கூச்சல். அந்த மிருகங்களின் நடமாட்டத்தையும் கூச்சலையும் கண்டு மனுஷன் மிகவும் பயந்து போய் அங்கும் இங்குமாக ஓடி தப்பிக்க முயற்சி செய்தான். அப்போது மிகவும் கோரமான அவலட்சணமான யாவருமே வெறுக்கக்கூடிய பெண் ஒருத்தி ஓடி வந்து தன் இரு கைகளாலும் அந்த மனிதனை கட்டிப்பிடிச்சா. அவளை பார்த்து பயந்து போன அந்த மனுஷன் திமிரி கொண்டு இன்னும் வேகமா ஓடினான். அவ்வாறு ஓடும்போது புற்களும் காட்டு கொடிகளும் மூடி மறைந்திருந்த பாழங்கிணற்று ஒண்ணுத்துல துவக்கடின்னு அவன் விழுந்தான். நல்ல வேளையாக கிணற்றுக்குள்ள நெருங்கி வளர்ந்திருந்த கொடிகளை பிடித்து கிணற்றுக்கு மேலே ஏறி ஒரு வழியாக தப்பிச்சான். அவனோட மனசு தடக் தடக் அப்படின்னு பயங்கரமாக அடித்து கொண்டே இருந்தது. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்ற எண்ணத்துல கிணற்றில் தொங்கிய மனிதன் கீழே பார்த்தான். அங்க அவனோட காலடியில பெரிய பாம்பு தலையை தூக்கியபடி பார்த்து கொண்டிருந்தது. தொங்கிக் கொண்டிருந்த மனுஷன் அந்த பாம்பை பார்த்ததுமே மேலும் நடுங்கினான். எப்படியாவது மேல போய்விடலாம் அப்படின்ற எண்ணத்தோட தலையை நிமிர்த்தி மேல பார்த்தபோது கிணற்றின் மேல இன்னொரு ஆபத்து காத்துட்டு இருந்தது. 6 முகங்களும் 12 கால்களுமாக பல வண்ணங்களோடு காணப்பட்ட ஒரு விசித்திர யானை தான் அது. அந்த மனுஷன் செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்க கரக் கரக் அப்படின்னு சத்தம் ஒண்ணு கேட்டது. திரும்பி பார்த்தா அவன் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த வேர்களை கருப்பும் வெளுப்புமான எலிகள் கடித்து கொண்டு அறுத்து கொண்டிருந்தது. இவ்வளவு சோதனைகளும் ஒரு புறம் இருக்க அவன் சற்றும் எதிர்பாராத இன்னொரு விஷயமும் அங்க நடந்தது. ஆமா, உச்சியில இருந்த தேன் கூடு ஒண்ணு திடீரென்று சிதைந்து அதிலிருந்து ஒரு சில தேன் துளிகள் ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டிருந்த இந்த மனுஷனோட நாவுல விழுந்தது. அவ்வளவுதான். அனைத்து துயரங்களையுமே மறந்தவன் தேன் துளிகளை சுவைக்க ஆரம்பித்து விட்டான். என்னையா மனுஷன் அவன்? பைத்தியக்காரன். தேனை சுவைக்கும் நேரமா இது? அந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, நாம தான். கதையை மற்றொரு முறை நன்றாக படியுங்க. அது சொல்லும் எச்சரிக்கை உங்களுக்கு புரியும். கதையில வரும் காடு அப்படிங்கிறது சம்சார காடு. பிறப்பும் இறப்பும் நிறைந்தது. காட்டில் உள்ள துஷ்ட மிருகங்கள் பலவிதமான நோய்களை குறிக்கும். அந்த நோய்களில் இருந்து தப்பி பிழைப்பதற்காக நாம படாது பாடுபடுறோம். அப்போது அனைவராலும் வெறுக்கப்படும் கோரமான பெண் ஒருத்தி கட்டிப்பிடிக்கிறா அப்படின்னு கதையில பார்த்தோம் இல்லையா? அது முதுமை, கிழத்தனம் அப்படிங்கிறது தான் அதோட குறியீடு. முதுமை நம்மளை தழுவி கொள்கிறது. அதில் இருந்து தப்பித்து பிழைத்து ஓடி விடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா உடம்பு நம்மை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. கிணறு அப்படிங்கிறது உடம்பை குறிக்கும். செயலற்று போய் அதில் விழுந்து விட்டோம். கிணற்றில் கீழே இருக்கும் ஒரு பெரிய பாம்பு தான் யமன். அவன் எல்லா பிராணிகளின் உயிரையுமே வாங்கும் அந்தகன். மனிதன் பிடித்து கொண்டு தொங்குவதற்காக சொன்ன வேர்கள் நமக்கு உயிர் வாழ்வதில் இருக்கும் ஆசைகள். அதனால தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 6 முகங்கள் 12 கால்கள் உள்ள யானை என்று ஒன்ன பார்த்தோமே, அந்த யானை அப்படிங்கிறது ஓராண்டு 6 முகங்கள் அப்படிங்கிறது தான். 6 விதமான பருவங்களை தான் அது குறிக்கும். 12 கால்கள் அப்படிங்கிறது 12 மாதங்களை குறிக்கும். மனிதன் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த வேர்கள் அறுக்கும் கருப்பு வெளுப்பு எலிகள் இரவையும் பகலையும் குறிக்கும். இரவும் பகலும் ஆன காலம் நம் வாழ்நாட்களை அரித்து கொண்டிருக்குது. தேன் துளிகள் அப்படிங்கிறது வாழ்வின் இன்பச்சுவை. பலவிதமான விஷயங்களிலும் ஈடுபட்டு ஏதாவது சந்தோஷம் துளியளவு கிடைத்தாலும் போதும், அனைத்தையுமே மறந்து விடுகிறோம். அதாவது தப்பவே முடியாத நோய்கள், முதுமை, காலம் போன்றவற்றில் இருந்தெல்லாம் தப்பிவிட்டதாக நினைத்து சின்னஞ்சிறு சந்தோஷங்கள்ல நம்மை மறந்து நாம உழண்டு கொண்டிருக்கிறோம். கதை வடிவாக சொல்லி இவ்வாறு நம்மை எச்சரிக்கிறார். அதுதான் இந்த விதுர நீதி சொல்லும் நீதி கதை. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.